டாக்டர் ஆனந்திய கூப்பிட்டு ரிப்போர்ட்ல இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. இத கேட்ட உடனே ஆனந்தி ரொம்பவே கோவப்பட்டு டாக்டர கத்துறாங்க. கேவலம் பணத்துக்காக எப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்துறீங்க? என் நடத்தையையே நீங்க சோதிச்சு பார்க்குறீங்களா? அப்படின்னு சொல்லி டாக்டர திட்டுறாங்க. டாக்டருக்கு ஆனந்தி பேசுறதெல்லாம் கேட்டு டவுட்டா இருக்கு. ஆனந்திக்கே தெரியாம இந்த விஷயம் ஏதோ நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லி டாக்டர் சந்தேகப்படுறாங்க. ஆனந்தி டாக்டர் கிட்ட என்னையும் அன்புவையும் என்ன நினைச்சீங்க? அன்புவோட மூச்சு காத்து கூட தப்பான எண்ணத்துல இதுவரைக்கும் என் மேல பட்டதே கிடையாது. நானும் அன்பும் அவ்வளோ சுத்தமா பழகிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எங்களை எவ்வளோ கேவலமா நினைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தி கத்துறாங்க. உடனே டாக்டர், தப்பான எண்ணத்துல நான் எதுவும் சொல்லலம்மா. நீ கிராமத்து பொண்ணா இருக்க. உனக்கு எதுவும் தெரியாம இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் உன்கிட்ட எல்லாத்தையும் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னை பணத்துக்காக கேவலமா இப்படி பொய் சொல்றேன்னு நினைக்கிறியே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆனந்தி எதையுமே நம்ப மாட்றாங்க. கோயில் அடிச்சு நான் சத்தியம் பண்றேன், நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நீங்களும் தேவையில்லை, உங்க ரிப்போர்ட்டும் தேவையில்லை, யார் சொன்னாலும் இந்த விஷயத்த நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அன்பு ஆனந்தி கிளம்புனதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்குறாரு. அவங்க இல்லை. உடனே ஆனந்தியை தேடி போறாரு. ஆனந்திக்கு ஃபோன் பண்ணியும் பார்க்குறாரு. ஆனால் ஆனந்தி ஃபோனை எடுக்கவே இல்லை. ஆனந்தி நேரா கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்டேயே சண்டை போடுறாங்க. நீ தான் என்னை இந்த பழியில இருந்து விலக்கணும். அது உன்னால மட்டும்தான் முடியும். நான் எந்த தப்பும் செய்யலை. இந்த விஷயம் என் கூட இருக்கவங்களுக்கும் என் வீட்டுக்கும் தெரிஞ்சா என்னை எவ்வளோ கேவலமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தி சாமிக்கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பேச்சு ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஆனந்தி ஒன்றும் இல்லைன்னு போய் சொல்கிறாங்க.